உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2008 முதல் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் என்னிடம் தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். அவைகள் அனைத்தையும் நான் மாமனிதன் இம்மாத்தூர் யூடியூப் சேனலில் பல எபிசோடுகள் போட்டிருக்கிறேன். தனித்தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்கள். ஜெயலலிதா மேடம் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 5/12/2000 மரணம் அடைகிறார். அந்த மாதத்திலேயே அடுத்து 2021 தேர்தலில் அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தரிசனம் கூறினார். தொடர்ந்து 2019 கூறினார், 2021 கூறி வந்தார். அதன்படி மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியேற்றுக் கொண்டார். தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. இதனை குறித்து பல எபிசோடுகளில் மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பி இருக்கிறேன். அதையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்கள். கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மரணத்தை கொடுப்பேன் என்று என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் பல தீர்க்கதரிசனம் கூறியிருக்கிறார். அவை அனைத்துமே நான் மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனலில் பல எபிசோடு போட்டிருக்கிறேன். தனி பிளேலிஸ்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்க. எதற்காக போட்டேன்? இதை பார்க்கிற ஜனங்கள் மு.க. ஸ்டாலினிடமோ துர்காசனமோ கூறினால் அவர்கள் என்ன எடுத்து கேட்டால் நான் அவருக்கு விளக்கம் சொல்லுவேன். நான் யார், எப்படிப்பட்டவன், இதுக்கு முன்னாடி சொல்ல தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்குன்னு சொல்லுவேன். நான் உதயநிதி ஸ்டாலின் உயிரை காப்பாற்றலாம், மரணத்திலிருந்து அவரை காப்பாற்றலாம், அதற்காகத்தான் செய்கிறேன். இதற்காக நான் சிரமம் மேற்கொண்டு சட்டசபை வளாகத்துக்கு சென்று தங்கநரசு அவர்களை பார்க்க முயற்சி செய்தேன், முடியவில்லை. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பார்க்க சென்றேன், முடியவில்லை. அவருக்கு வீட்டுக்கும் சென்றேன், முடியவில்லை. எனது சட்டசபை ஆவணி எம்எல்ஏவாக இருந்த நான் அவர்களை சந்திக்க முயற்சி செய்தேன், முடியவில்லை. எப்படியாவது யாராவது போய் சொல்லி துர்கா சரின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. சோசியம் பார்த்தா தெரியும், சோசியத்தில் உண்மை தெரியுமா தெரியாது. கடவுள் சொன்ன வார்த்தை அவர் தான் நிறைவேற்ற போகுது. சோசியக்காரன் என்ன சொன்னாலும் நிறைவேற்ற போது கடவுள் தான். நான் சோசிக்க மாறுறேன், சோசியக்காரன் மாதிரிதான். சோசியக்காரன் ஜாதகத்தை பார்த்து சொல்றான், நான் கடவுள் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். நான் இது நடக்கும். சோசியக்காரன் சொல்றது குத்து மதிப்பா சொல்லப்படும், தான் நடக்காம போகிறான். இது நடக்கும், நடந்து இருக்கிறது. எல்லா அவர்களின் மரணம், பன்னீர்செல்வம் அவர்களின் பதவி ராஜினாமா செய்தது, சசிகலா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறையிருப்பு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலில் தோற்றது, டொனால்ட் ட்ரம்ப் 2020 தேர்தலில் தோற்றது, கொரோனா எல்லாமே நடந்திருக்கிறது, நிறைவேறுகிறது. அதுதான் பயப்படுகிறேன். வேதனை தயவு செய்து பார்க்கிற யாராலும் மு.க. ஸ்டாலினமோ துர்காசனமோ கூறுங்கள். அவர்கள் கூறி அவர்கள் கடவுளை வேண்ட சொல்லுங்கள். அடுத்த நான் சொல்லுகிறேன், கடவுளை வேண்டினால் மரணத்திலிருந்து உதயநிதி ஸ்டாலினை காப்பாற்றலாம். இது குறித்து உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை குறித்தும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் விரோதமாக இருக்கிறார். இதனை குறித்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்கதரிசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம். 13/9/2024 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தேசத்தின் அதிபதியானவன், இந்திய தேசத்தின் அதிபதியானவன் விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். வேதனைப்படுவார்கள் இருவரும். மிக 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 விரைவில் வேதனைப்படுவார்கள். இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியானவன் இந்திய தேசத்தின் அதிபதியானவன் இருவருக்கும் விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் விரோதமாகவே கடவுள் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் இருவர்களுக்கும் கெட்ட காலம். வேதனைப்படுவார்கள் இருவரும். மிக 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 எழுத சொல்றாரு, மிக 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 விரைவில் வேதனைப்படுவார்கள். மு.க. ஸ்டாலினும் நரேந்திர மோடி அவர்களும் மிக மிக விரைவில் வேதனைப்படுவார்கள். எப்படி வேதனைப்படுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். 26/9/2024 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். திம்மாக்கு தும்மி திம்மாக்கு தும் கித்கித்க சக ரபபாபதுந்து விபோத மாட்டதரா
தேசத்தின் அதிபதியானவன் தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே அரசாட்சி செய்து கொண்டு வருகிறான். நான் அறிகிறேன், நான் அறிகிறேன், நான் அறிகிறேன். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். வேதனைப்படுவான், வேதனைப்படுவான், வேதனைப்படுவான். தனயன் இல்லாமல், தனயன் இல்லாமல், தனயன் இல்லாமல். மரணம் அவனது குமாரனுக்கு கொடுக்கப்படுகிறது. மரணம் அவனது குமாரனுக்கு கொடுக்கப்படுகிறது. மரணம் அவனது குமாரனுக்கு கொடுக்கப்படுகிறது. உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. இத்தேசத்தின் அதிபதியானவன் இத்தேச ஜனங்களுக்கு விரோதமாக அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார். நான் அறிகிறேன், நான் அறிகிறேன், நான் அறிகிறேன். மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கு விரோதமாகவே ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். நான் அறிகிறேன், நான் அறிகிறேன், நான் அறிகிறேன். மு.க.ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஆட்சி செய்கிறார்கள் எனக்கு தெரியாது, சாதாரண மக்களுக்கு தெரியாது. அந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும், எம்எல்ஏ அமைச்சர்கள் அரசியல்வாதி தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஆனால் கடவுளுக்கு தெரியும் அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன பேசுகிறாரு, எப்படி திட்டம் போடுறாரு, எப்படி ஆட்சி செய்கிறாரு, என்ன நடக்கிறது என்பது கடவுள் தெரியும். அதுன்னு சொல்ல நான் அறிகிறேன், நான் அறிகிறேன், நான் அறிகிறேன். கடவுள் அறிகிறார். இது கடவுளின் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். மு.க.ஸ்டாலின் விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். மு.க.ஸ்டாலின் கெட்டாகலாம். வேதனைப்படுவான், வேதனைப்படுவான், வேதனைப்படுவான். தனையன் இல்லாமல், தனையன் இல்லாமல், தனையன் இல்லாமல். இதுதான் வார்த்தை. உதயநிதி மரணத்தை குறித்து சொல்லக்கூடிய மறைமுகமாக சொல்லக்கூடிய வார்த்தை. மு.க.ஸ்டாலின் அவர்கள் வேதனைப்படுவார், வேதனைப்படுவார், வேதனைப்படுவார். தனையன்னா மகன். தாயை காத்த தனையன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, எம்ஜிஆர் படம். சொன்ன பார்த்தவர்கள் தயாரித்த படம். தாய் காத்த தனையனா அம்மாவை காத்த மகன் அர்த்தம். மகன் இல்லாமல், மகன் இல்லாமல், மகன் இல்லாமல். மரணம் அவனுக்கு குமாரன் கொடுக்கப்படுகிறது. முன்னாடி சொல்றாரு, மரணம் உதயநிதி கொடுக்கப்படுகிறது. உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. இது கடவுளின் வார்த்தை, நிறைவேறும். எனவே உதயநிதி ஸ்டாலினை மரணத்திலிருந்து காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். 9/10/2024 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் குறித்திருக்கிற தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். Tubidemik padama pakutum kirriketetka eranduka shugi diboda matatara தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனின் மரணம் கொடுக்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அவன் வாழ்நாள் முடிவு பெறுகிறது. உலக வாழும் அவனுக்கு முடிவு வருகிறது. மரணம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. தாய், தந்தை, சகோதரி வேதனைப்படுவார்கள். வாழ்நாள் முழுவதும் வேதனைப்படுவார்கள். உலக ஜனங்கள் உன்னை அறிவார்கள் அவனது மரணத்தின் மூலமாக. இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனின் மரணம் கொடுக்கப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் கொடுக்கப்படுகிறது. முன்தல சொல்றாரு, அவன் வாழ்நாள் முடிவு பெறுகிறது. இவ்வுலக வாழ்வு அவனுக்கு முடிவு பெறுகிறது. மரணம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் பூமியில் கொடுக்கப்பட்ட வாழ்நாள் முடிவு பெறுகிறது. எப்போன்னு தெரியாது. இவ்வுலக வாழ்வு உதயநிதி ஸ்டாலின் முடிவு பெறுகிறது. எப்போதும் தெரியாது. மரணம் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கப்படுகிறது. எப்போதும் தெரியாது. இன்னைக்கு, அடுத்த வாரமா, அடுத்த மாசமா, அடுத்த வருஷமா எனக்கு தெரியாது. கடவுள் வார்த்தை நான் சொல்லுகிறேன். நான் தாய், தந்தை, சகோதரி வேதனைப்படுவார்கள். திரும்ப சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பிரச்சனைனா வேதனைப்படுறது மு.க.ஸ்டாலின், துர்கா.ஸ்டாலின், செந்தாமரை தான். மற்றவங்க யாரும் வேதனைப்பட மாட்டாங்க. மற்றவங்க அவங்களுக்கு உள்ளம் தெரியும். உள்ளத்தை பற்றி கடவுள் தெரியும். இவங்க 3 பேர் தான் உதயநிதி ஸ்டாலின் முக்கியமான பாசம் வச்சிருக்கிறவங்க. மற்றவங்க நடிக்கிறாங்க, உறவுக்காக நடிக்கிறாங்க. கடவுள் வார்த்தை. நான் ஒரு இதயத்தை நாம் அறிய முடியாது. கடவுள் அறிகிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இதயத்தை பார்க்கிறார். வாழ்நாள் முதல் வேதனைப்படுவார்கள். இந்த 3 பேரும் மு.க.ஸ்டாலின், துர்கா.ஸ்டாலினும், செந்தாமரை வாழ்நாள் முதல் வேதனைப்படுவார்கள்.
உலக ஜனங்கள் உன்னை அறிவார்கள் அவனது மரணத்தின் மூலமாக. உலக ஜனங்கள் நான் யாருன்னு அறிவார்கள் உதயநிதியின் மரணத்தின் மூலமாக. உதயநிதியின் மரணம் ஏற்பட்டு உலக ஜனங்கள் தெரியும் போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு வருஷம் சொல்லிட்டு வரேன் நான். அப்போ மனிதனின் மரணத்தையே முன்கூட்டி கணிக்கக்கூடிய வல்லமை அதிகாரம் இந்த மாமலைக்கு இருப்பதுன்னு ஒரு விஷயம் தெரிந்து கொள்வார்கள். ஜெயலலிதா சொன்ன மரணத்தை பற்றி சொன்னேன், யாரும் கண்டுக்கல. சசிகலா சிறையை பற்றி சொன்ன யாரும் கண்டுக்கல. இதன் மூலமாக கடவுள் என்னை உலகத்திற்கு வெளிப்படுத்துவார். அப்போ 2014 வெளிப்படுத்திருக்கணும், மறைச்சு வச்சிருக்காரு. அடுத்த வல்லமை எனக்கு இருக்கிறது, நான் பவர் கிடையாது, கடவுள் என்ன கூறுவார், அந்த அதிகாரம் எனக்கு இருக்கிறது. உலகத்தில் யாருமே கடவுள் சொல்றது கிடையாது. தீர்க்க தரிசனம் மரணம் சொல்ற போல ஏசப்பா சொல்றாரு, ஏசப்பா அப்ப செஞ்சாரு, ஏசா போனாரு, ஏசப்பா வந்தாங்க, போய் ஏமாத்து வரை தேவனாய கர்த்தர் கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையான வார்த்தை தீர்க்க தரிசனம். எல்லாத்தையும் பக்கம் மோசையிட்ட சொன்னாரு, அப்புறம் பேசினாரு, தாவீது பேசினாரு, இசைக்கராஜா எல்லாத்தையும் பேசினாரு. யார் மூலமாக? பரிசுத்தாவின் மூலமாக, தேவாவிய பரிசுத்தாவின் மூலமாக கடவுள் பேசக்கூடிய வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். ஏசப்பா சொன்னார், ஏசப்பா என்னிடம் பேசினார், ஏசப்பா இட்லி சாப்பிட்டாரு, ஏசப்பா பக்கத்துல உட்கார்ந்தாரு சொல்லலாம். போய் கிறிஸ்தவர்களே, உலக ஜனங்களே நம்புங்கள், ஏமாறாதீர்கள். 16/10/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்து தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். விவாதம் மட்ட காகல் தத்த டெமோ துபி போதம் மட்ட தர்ற துபிதேமி தேசத்தின் அதிபதியானவனின் குமாரன் ஆவே உலகை விட்டு வெளியேறுகிறது. தேசத்தின் அதிபதியானவனின் குமாரன் ஆவி தேசத்தை விட்டு வெளியேறுகிறது. தேசத்தின் அதிபதியானவனின் குமாரன் ஆவி தேசத்தை விட்டு வெளியேறுகிறது. சங்கார தூதுவன் பணி செய்கிறான், செய்து முடிப்பான். பரமண்டலம் வருவான், அவன் அவையோடு ஊர்தியானது. இந்த விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியானவனின் குமாரன் ஆவி விலவட்டி வெளியிடுகிறது. மூன்றாவது சொல்றாரு, இத்தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனின் ஆவி விலவட்டி வெளியிடுகிறது. உதயநிதியின் ஆவி விலவட்டி வெளியேறுகிறது. அப்புறம் இத்தேசத்தை விட்டு வெளியேறி சொல்றாரு, மறைமுகம் சொல்றாரு, தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுகிறது. சங்கார தூதுவன் பணி செய்கிறான், செய்து முடிப்பான், பரமண்டல் வருவான், அவன் ஆவியோடு. உறுதியானது. சங்கார தூதங்கிறவர் கடவுள் யாருடைய ஆவியை எடுக்க நினைக்கிறாரோ அவர் பேர் சொல்லுவார். இந்த நாட்டில், இந்தியாவில், தமிழ்நாட்டில், இந்த மாவட்டத்தில், இந்த வட்டத்தில், இந்த ஊரில், இந்த தெருவில் வசிக்கும் இன்னாரது மகன், இந்த தாய் தகப்பனுக்கு பிறந்த மகன், இவனின் ஆவியை எடு இன்சிலோடு சொல்லுவார். அதுக்காகத்தான் ஜாதி, மதம், ஊர், மாவட்டம், வட்டம் கிட்ட பிடிச்ச காரணம் இதுக்காகத்தான். சும்மா ஏற்ற தாழ்ந்தவர் வேண்டவன் பாய்ச்சி வச்சிருக்கா இல்லை. ஒவ்வொரு ஊர்லயுமே இந்த ஜாதி பிடிச்சி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தெரு இருக்கும், இந்த தெருன்னு இருக்கும். எதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் அங்கிருந்து அனுப்பணும். ஒரு குழந்தை அனுப்பும், யாருக்கு அனுப்புறது? இந்த இந்த நாட்டுல, இந்த மாநிலத்துல, இந்த மாவட்டத்துல, இந்த வட்டத்துல, இந்த கிராமத்துல, இந்த தெருவில் இன்னார் இந்த ஜாதி சேர்ந்து இன்னார் மகனுக்கு மகனாக போய் சேருவது. அங்கிருந்து முடிவு பண்றாங்க ஜாதிய. இங்க யாரும் முடிவு பண்ணல, ஆதியிலே கடவுளா முடிவு செய்யப்பட்டது. ஆரம்பத்தில் பார்த்துக்கோங்க. அந்த ஆரம்ப காலத்துல அந்த பயிர பாசம் தெரியும் உங்களுக்கு. 12 கோத்திரங்கள் பிரிக்கப்படும். 12 கோத்திரங்கள். கோத்திரமா சொல்லுவாங்க. என்ன கோத்திரமோ, என்ன குலமோ, என்ன கோத்திரமோ சொல்லுவாங்க. கிராமம் பேசுவாங்க, என்ன குலமோ, என்ன கோத்திரமோ, அந்த கோத்திரம் அப்பயே பிரிக்கப்பட்ட 12 கோத்திரங்கள். அவங்க செய்யக்கூடிய தொழில் தாக்கல கோத்திரங்கள். கடவுள் பிரித்தது. மனிதன் அதை ஏற்றதாக பார்க்கக்கூடாது. கடவுள் தொழிலுக்கு இந்த தொழில் பண்ண ஒரு ஜாதி, இவங்க ஜாதி பட்ட தொழிலை வச்சு ஜாதியை பிடிக்கிறாங்க. அது ஏற்றதாக பார்க்கக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த முகவரி கொடுக்கற காரணம். சங்கார தூதுவன் பரமண்டலத்திலே இருந்து கடவுளின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இந்த பூமியில் யாரை இருக்குமோ அவங்க கூட இருப்பார். கூடவே எந்த நாளில், எந்த வேளையில், எந்த நேரத்தில் ஆவி எடுக்கணுமோ அப்போ சங்கடம் எடுத்துக்கொண்டு பரமண்டலம் கொண்டு படிச்சு விடுவார்.
அங்கிருந்து வரவு, இங்கிருந்து செலவு. அந்த பணிதான் சங்கார் செய்து கொண்டிருக்கிறார், பணி செய்து கொண்டிருக்கிறார். என்னைக்கு எப்போ உதயநிதி ஆவி எடுக்கணும் தயாராக காத்திருக்கிறார். சில ப்ரொசீஜரும் செஞ்சு கொண்டிருக்கிறார். பணியை முடிப்பார், பர்மனன்ட் வருவார், ஆவியோடு உதயநிதி ஆவியோடு பர்மனன்ட் போவார். இதுதான் நடக்கிறது, நடைமுறை மரணங்கள் இப்படி தான் நடக்கிறது. உறுதியான 17/10/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ಹುಗಿ ತಿಬೋದಿ ವಿವಾದ ಮಟ್ಟ ಕಿಂಕತ್ ಕೈಗಳಂದುಕ ಶುಹಿ ತಿಬೋದಿ ವಿವಾದ அதற்கு முன்பாகவே உதயநிதி ஸ்டாலின் மரணம். அவன் ஆவி இவ்வுலகை விட்டு வெளியேறுகிறது. அவன் ஆவி இவ்வுலகை விட்டு வெளியேறுகிறது. அவன் ஆவி இவ்வுலகை விட்டு வெளியேறுகிறது. வேதனைப்படுவான் அவன் தந்தையானவன், தனையன் இல்லாமல், அரசியல் வாரிசு இல்லாமல், ஆதாயம் சேர்க்க ஆள் இல்லாமல் வேதனைப்படுவான் வாழ்நாள் முழுவதும். இதன் விளக்கம் என்னவென்றால், அதற்கு முன்பாகவே உதயநிதி ஸ்டாலின் மரணம். ஏற்கனவே 2-3 திருக்கதம் சொல்லியிருக்கிறாரு. அந்த திருக்கதம் நிறைவேறுவதற்கு முன்பாகவே உதயநிதி ஸ்டாலின் மரணம் கொடுக்கப்படுகிறது. அவன் ஆவி இவ்வுலகை விட்டு வெளியேறுகிறது. முதல் சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் ஆவி இந்த உலகத்தை விட்டு வெளியேறுகிறது. வேதனைப்படுவான் அவன் தந்தையானவன். முக ஸ்டாலின் வேதனைப்படுவார். தனையில் இல்லாமல், மகையெல்லாம் வேதனைப்படுவார். அரசியல் வாரிசு இல்லாமல், அவன் அரசியல் ஒரு வாரிசு. கலைஞர் கருணாநிதிக்கு வாரிசு முக ஸ்டாலின் வாரிசு உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் இறந்துட்டா வாரிசு இல்லை. அதான் வாரிசு, அரசியல் வாரிசு இல்லாமல் வேதனைப்படுவான். ஆதாயம் சேர்க்க ஆள் இல்லாமல் வேதனைப்படுவான். இப்போ நடக்குன்னு தெரியும். ஆதாயங்கள் சொத்து சேர்க்கிறது. முக ஸ்டாலின் சொத்து சேர்க்கிறாரா, உதயநிதி ஸ்டாலின் சொத்து சேர்க்கிறாரா, காசு தெரியாது, எனக்கு தெரியாது. அந்த அர்த்தம் என்ன, சொத்து சேர்க்க ஆள் இல்லாமல், அரசியல் வாரிசு இல்லாமல், ஆதாயம் சொத்து சேர்க்க ஆள் இல்லாமல் வேதனைப்படுவான் வாழ்நாள் முழுவதும். முக ஸ்டாலின் வேதனைப்படுவார். கடவுள் வார்த்தை, இதன் வார்த்தைகள்ல பாருங்க. இந்த வசனம் பூராமே ஒரு பெரிய கவிஞர் கலைஞர் கருணாநிதி வசனம் மாதிரி நீட்டா இருக்கு, அழகா இருக்குது. நான் சொல்ல முடியாது, சும்மா சொல்ல முடியாது. ஆவி எனக்கூடாது பேசுகிற வார்த்தைகள். 23/10/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ಸುಕ್ಕೆಟ್ಟಿ ಬೋದ ಮಟ್ಟ ತಿಮ್ಮ ಓಕೆತ ಹೇಳಂದಕ್ಕ ತೊಮ್ಮೇರಿಕತ್ಕ ಹೇಳಂದಕ್ಕ ಸುಖಿ ಬೋದ அதிகாரத்தோடு தேசத்தை ஆள நினைக்கிறவன், அதிக சொத்துக்களை சேர்க்க நினைக்கிறவன், அரசியலில் முதன்மையான ஸ்தானத்திற்கு வர நினைக்கிறவன் எண்ணம் நிறைவராது. உதயநிதி ஸ்டாலின் எண்ணம் நிறைவேறாது. அவன் ஆவி அவனை விட்டு விலகும். அவன் ஆவி அவனை விட்டு விலகும். அவன் ஆவி அவனை விட்டு விலகும். அந்நாள் மிக 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 சமீபமாக இருக்கிறது. அதிக அதிகாரத்தோடு இத்தேசத்தை ஆள நினைக்கிறவன், நல்ல அதிகாரத்தோடு இந்த தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறவன், அதிக சொத்துக்களை சேர்க்க நினைக்கிறவன், ஏற்கனவே சொத்து சேர்த்தாச்சு, அதிக சொத்துக்களை சேர்க்க நினைக்கிறவன், அரசியலிலே முதன்மையான ஸ்தானத்திற்கு வர நினைக்கிறவன். அரசியல் தமிழ்நாடு அரசியலில் முதல் தலைமை பொறுப்பு திமுக தலைவர் அந்த பதவிக்கு வர நினைக்கிறவன். யார் அது? அவன் எண்ணம் நிறைவேறாது. எது? அதிக அதிகாரம்னா முதலமைச்சர் ஆசைப்படுறது, அதிக சொத்துக்கள் சேர்க்க ஆசைப்படுறது, திமுக தலைவராக ஆசைப்படுறது, எண்ணம் நிறைவேறாது. யார் எண்ணம்? உதயநிதி ஸ்டாலின் எண்ணம் நிறைவேறாது. இது 3 உதயநிதி ஸ்டாலின் நினைக்கிறார். அவர் என்ன எனக்கு அப்பாவுக்கு கலைஞருக்கு அப்புறம் கருணாநிதிக்கு அப்புறம் முக வந்தார், தலைவர் திமுக தலைவரானாரு, அப்புறம் முதலமைச்சர் ஆனாரு. அதே மாதிரி நம்மளும் திமுக தலைவராக மாறணும், முதலமைச்சர் ஆகணும், அதை சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படுற எண்ணம் நினைக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் நினைக்கிறார் என்று கடவுள் சொல்லுகிறார். என் வார்த்தை அல்ல,
மனிதனோ முகத்தை பார்க்கிறார். உதயசேகர் முகத்தை தான் பார்த்துட்டு இருப்போம், எப்படி இருக்காரு, நல்ல சிரிக்கிறாரு, அழகா இருக்காரு, பேசுறாரு வச்சிருப்போம். ஆனா தேவனோ இதயத்தை பார்க்கிறார். அவர் என்ன நினைக்கிறார், நம்ம பேசும்போது என்ன நினைக்கிறான்னு தெரியும், நம்ம தெரியாது இல்ல. கடவுள் வார்த்தை என் வார்த்தைகளே தப்பா நினைக்காங்க. யார் தப்பா நினைக்காதீங்க. உதயசாலை அவர்களே, முகாசல் அவர்களே, துக்காசல் அவர்களே தப்பா நினைக்காதீங்க. இதனுடைய வார்த்தையில கடவுள் வார்த்தையை சொல்றேன். உதயசாலினும் நிறைவேறாது. அவன் ஆவி அவனை விட்டு விலகும். முன்னர் சொல்றார், அவன் ஆவி அவனை விட்டு விலகும். அதாவது உதயசாலின் ஆவி இதெல்லாம் நிறைவேறாம அவரை விட்டு விலகும். அந்நாள் மிக 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 எழுத சொல்றார், செம்மா இருக்கிறது. கடவுள் வார்த்தை என் வார்த்தை அல்ல. அவர் என்னதான் மன கொடுக்கறதுனாலும் சரி, இப்ப துணை முதலமைச்சர் ஆனாரு, அடுத்து முதலமைச்சர் ஆகணும், அப்புறம் திரும்ப தலைவர் பதவியை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிற, நிறைய சொத்துக்கள் சேர்க்கணும், பெரிய ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்ற கட்ட சொல்றாரு. அவர் எல்லாம் நிறைவேறாது. அதுக்கு முன்பா அவரோட ஆவி அவர்கிட்ட வெளியேறும் சொல்றாரு. எனவே தயவுசெய்து உதயநிதி ஸ்டாலினை மரணத்திலிருந்து காப்பாற்ற முயற்சி செய்துங்கள். என்னை அழைத்தால் நான் ஆலோசனை கூறுகிறேன். 27/10/2024 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய திருக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். விபூதி விபோதம் மட்டும் தலைங்கிற தட்டை கோக்கு தொத்து தண்டி தீமாத பாப்பா இருந்து சகோ துதி தேசத்தின் அதிபதியானவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. வேதனைப்படுவான். தனையன் இல்லாமல் தனிமையிலே, அரசியலிலே, ஆட்சியிலே அவன் வாதையோடு வேதனைப்படுவான். முடிவு பரியந்தமும் வேதனைப்படுவான். பாவத்தின் சம்பளம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவனது குமாரனி மரணம் உறுதியானது. தடுக்க ஒருவனுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. பரமண்டலத்தில் ஆதியிலே முன் குறிக்கப்பட்டது. மரணம் உதயநிதி ஸ்டாலினுக்கு உறுதியானது நிறைவேறுகிறது. இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவு வருகிறது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு போடுங்க, பல எபிசோட் போட்டுருக்க பாருங்க. முக ஸ்டாலினின் ஆட்சி அதிகாரம் முடிவு பெறுகிறது விரைவில் அப்படின்னு போட்டிருக்கேன். அது தனியாக பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன், டிஸ்பிளே கொடுக்குறேன் பாருங்க. முக ஸ்டாலினுக்கு தமிழ் முதலமைச்சர் பதவி முடிவு வருகிறது. வேதனைப்படுவான் தனையன் இல்லாமல் தனிமையிலே, அரசியலிலே, ஆட்சியிலே. முக்காசு வேலைப்படுவார். எப்படி வேலைப்படுவார்? தன்னை இல்லாமல், மகன் இல்லாமல் வேலைப்படுவார். தனிமையில் தனியாக இருப்பார். மகன் இறந்துட்டாருன்னா தனியாக இருப்பார். இதில் அரசியல் தனியாக இருப்பார், ஆட்சியில் தனியாக இருப்பார். அரசியல் ஆட்சியிலும் பல பலமாக இருக்கிறது மகன். அரசியலிலும் ஆட்சியிலும் பக்கம் இருக்கிறது மகன். மகன்லாம் தனிமையில் வேலைப்படுவார். கடவுள் வார்த்தை என் வார்த்தை அல்ல. அவன் வாதையோடு வேதனைப்படுவார். முகாசரின் ஒரு நோயோடு வேதனைப்படுவார். முடிவொன்று வேதனைப்படுவார். கடைசி வரைக்கும் முகாசரின் வேதனைப்படுவார். பாவத்தின் சம்பளம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாத்தையும் சொல்ற பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாத்தையும் சொல்றது, எல்லாத்தையும் சொன்னது, எனக்கு சொன்னது, என் கொண்டாடி மனைவி சொன்னது, எல்லாத்தையும் சொல்ற பாவத்தின் மரணம். பாவத்தின் சம்பளம் முகாசனுக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன பாவம் செய்தாருங்கிறது அவருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அவனது குமாரனின் மரணம் உறுதியானது. உதயநிதி ஸ்டாலின் மரணம் உறுதியானது. தடுக்க ஒருவனுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை தடுக்க யாருக்குமே உலகத்தில் கடவுளை தவிர யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. எனவே துர்காசேன் அவர்கள் கடவுளுடன் மன்றாடினால் உதயநிதி ஸ்டாலின் உயிரை காப்பாற்றலாம். பரமண்டலத்தில் அதே முன்குறிக்கப்பட்டது. எனக்கு குறிச்சாச்சு. யார் எப்ப மரணங்கிறது கடவுள் குறிச்சிட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை இப்போது கொடுத்திருக்கிறாங்க. பரமண்டலம் குறிச்சாச்சு. இப்ப சொல்றாங்க விரைவில் மரணம் கொடுக்க இருக்கிறதா கடவுள் சொல்றாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். மரணம் உதயநிதி ஸ்டாலினுக்கு உறுதியானது. நிறைவேறுகிறது. கடவுள் வார்த்தை என் வார்த்தை அல்ல. கடவுள் சொன்ன வார்த்தை மரணம் உதயநிதி ஸ்டாலினுக்கு உறுதியானது. நிறைவேறுகிறது. இதை தடுக்க வேண்டும் என்றால், உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால், கடவுளின் மன்றாடினால், கண்ணீர் சிந்தினால், வேதனைப்பட்டால், அழுதால் அவர் காப்பாற்றுவார். கடவுள் தவிர யாராலும் உதயநிதி ஸ்டாலினை மரணத்தை காப்பாற்ற முடியாது. எனவே இதை பார்க்கிற யாராவது முக ஸ்டாலின் அவர்களுக்கோ, அவங்க எம்எல்ஏ சொல்லுங்க, எம்எல்ஏ அமைச்சர் சொல்லட்டும், அமைச்சர் மாநில சொல்லட்டும், யாராவது வீட்டில் போய் சொல்லி
ஸ்டாலின் அவர்களோ ஸ்டாலின் அவர்களை அழைத்தால் உதயநிதி அழைத்தால் நான் நேரம் சொல்லி விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். என்ன பேர் தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா சோசியக்காரன் மாதிரி ஜோசிக்காரன் ஜாதகத்தை பார்த்தா கணிப்பான். இது கடவுள் திருக்க தரிசனம். ஜோசிக்காரன் விட 100 மடங்கு பல 1000 மடங்கு வந்து கொண்டது. கணிச்சு சொல்லுவான். நடந்தா நடக்கும், நடந்தா நடக்கலாம், நடக்காம போறேன்னு சொல்லுவான். இது நடக்கும்னு சொல்றாரு. நிறைய நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டேன். மரணத்துக்கு சொல்லிட்டேன் நான். ஏன்னா தயவுசெய்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.